Hey guys, நான் ஷெமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த காலத்துல இருந்த பல நூல்களா இருக்கட்டும் இல்ல பல சிற்பங்களா இருக்கட்டும், இந்த எல்லா சிற்பங்கள்லயும் பல தடவை வந்து போன ஒரு விஷயம் தான் யாழி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு கிரியேச்சர்னு சொல்லலாம், இல்லை ஒரு விசித்திரமான ஒரு அனிமல்னு சொல்லலாம். டைனோசரோட சைஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு மிருகம், அந்த காலத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிருகம். ஒரு சிங்கம் இருக்கும்ல, சிங்கத்தோட முகம் போலையும் சிங்கத்தோட வாழும் அதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு யானையோட தும்பிக்கை இருக்குல்ல அதுவும் இருக்கும். அதே நேரத்துல ஒரு பாம்போட பல்லு, இது எல்லாம் கலந்த ஒரு மிருகமா இருக்கிறதா இந்த யாழி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிருகம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மிருகத்தை வந்து அந்த காலத்துல தமிழர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரிலாம் சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குமரி கண்டத்துக்கும் இந்த யாழிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யாழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குமரி கண்டத்துல தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த யாழி அப்படின்னா என்ன, யாழியை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆடியோ பார்க்கலாம். ஸோ இந்த யாழி அப்படின்ற ஒரு விஷயத்தோட தியரி, இந்த யாழி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஆதாரமாக சொல்லப்படுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் இருக்குல்ல, அதாவது பல கோவில்கள் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக, சரி உலகம் பூராவே நிறைய கோவில்கள் இருக்கு. முக்கியமாக இந்த ஹிந்து ரிலிஜன் சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்க கோவில்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த யாழியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஒரு சிங்கத்தோட முகம், யானையோட தும்பிக்கை, பாம்போட பற்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்ட ஒரு மிருகத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில்களில் வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த டெம்பிள் ஃபேமஸான டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளில் அப்புறம் கர்நாடகா, இந்த மாதிரி பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்களில் வந்து இந்த யாழி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஸோ அந்த யாழி வந்து ஒரு டைப் ஆஃப் யாழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிற்பங்களில் கிடைக்கிற யாழிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில யாழில வந்து கழுகோட ரெக்கைகள், கழுகோட கால்கள் எப்படி இருக்கும், 3 விரல்கள் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி யாழிகளோட சிற்பங்களும் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ சிற்பங்கள் மட்டும் இல்லாம சங்கம் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சங்கம் பீரியட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2300 வருஷங்களுக்கு முன்னாடி 3rd century BC-லேருந்து 3rd century AD வரையும். ஸோ அந்த காலகட்டத்தை சங்கம் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம கேள்விப்படுற ராஜாக்கள் எல்லாமே இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சங்கம் பீரியட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் சங்கம் லிட்ரேச்சர்ஸ்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது சங்கம் லிட்ரேச்சர்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கும். 5 எபிக்ஸ் அப்புறமா சொல்லுவாங்க, அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாத்துலேயுமே இந்த யாழி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் இந்த யாழிகளுக்குன்னு தனியாக சிற்பங்கள் செதுக்கி வச்ச சொல்லாதாகவும், அதனால தான் இந்த கோயில்கள்லாம் மாதிரி சிற்பங்கள் செதுக்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் இத்தனை இடங்கள்ல இந்த யாழி அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணதுனால இந்த யாழி அப்படின்ற விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, இருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் இப்போ ரீசெண்டாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோயில்களில் அந்த மாதிரி சிற்பங்களில் கிடைச்ச விஷயங்கள் தான். பட் ஹரப்பான் மொஹஞ்சதாரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் பாகிஸ்தான் அந்த கால சிவிலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹரப்பா சிவிலைசேஷனும் சொல்லலாம், மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷனும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படி தமிழர்கள் இருந்தாங்களா அந்த கால தமிழர்கள், சோழ சேர பாண்டிய நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அங்கே இருந்த ஒரு சிவிலைசேஷனில் சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாழியை ரிசம்பிள் பண்ணுற விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேச்சரை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிற்பங்களாக செதுக்கி வச்சுருந்துருக்காங்க அங்கே கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம். அந்த ஒரு விஷயமும் யாழிக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கிறதுனால, நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால யாழியை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த யாழியை வந்து கஜவியாலா அப்படின்ற இன்னொரு பேரை சொல்லியும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதிரி சிற்பங்கள், நூல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல யாழியை பற்றி கிடைச்ச விஷயங்கள் தான். இதுவே சில நூல்கள், அதாவது ரிலீஜியஸ் சம்மந்தமா, அதாவது ஹிந்து ரிலீஜன்ல சில காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கடவுள்கள்லாம், அவங்க சம்மந்தப்பட்ட நூல்கள் எதுக்கும் இந்த யாழி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். கடவுள்கள்ல ரொம்பவே ஒரு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற முருகன் அவர்கள் இருக்கார்ல, ஸோ முருகன், கார்த்திகேய, எந்த பேர் வச்சாலும் சொல்லலாம். ஸோ அந்த கடவுளோட ஒரு ஆர்மி, அவரோட படையில இருந்த ஒரு உயிரினமா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நூல்கள் சைட்லாம் போனோம்னா கந்த புராணம் அப்படின்ற மாதிரி ஒரு நூல் இருக்கு. ஸோ அந்த நூல்ல பார்த்தீங்கன்னா முருகன் அவர்களோட வாழ்க்கையை நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புராணத்திலையும் இந்த யாழிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அவர்கள் நிறைய டீமோன்ஸ், நிறைய அரக்கர்களை வந்து அழிச்சிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா சூரபத்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரக்கனை வந்து அவர் வந்து கீர்த்தி அவரை வந்து அழிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அழிச்சார் மீன்ஸ் கொல்ல மாட்டாரு, அவரை வந்து வேற ஒரு உயிரினமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றவாரு. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு உயிரினம் தான் பீகாக், மயில், அதாவது முருகனோட வாகனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பீகாக் வந்து சூரபத்மன் அப்படின்ற ஒரு அரக்கனை அழிச்சு அது அவரோட வேலோட சக்தியால அரக்கனை வந்து அவரோட வாகனமா மாத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூரபத்மன் நான் சொன்னேன்ல, அந்த அரக்கனோட தம்பிகள் 2 பேர் வந்திருக்காங்க, தரகாசுரா அண்ட் சிங்கமுகா அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர். தரகாசுரா அப்படின்னு சொல்றேன்ல, ஸோ
இந்த தரகாசுராவுக்கு வந்து யானை இருக்குல்ல, ஸோ யானையோட முகம் கொண்ட ஒருத்தர் தான் தரகாசுரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சிங்கமுகா பேர்லேயே இருக்கு, சிங்கத்தோட முகம் கொண்ட ஒரு அரக்கர் தான் அந்த சிங்கமுகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 2 பேரை வந்து சூரபத்மனை வந்து அழிச்சும் போது இவங்க 2 பேரையும் அழிச்சிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னா சூரபத்மனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்களே, ஸோ அந்த மாதிரி இந்த 2 பேர்த்தையும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த கந்த புராணத்துல வந்து சிங்கமுகம் வந்து ஒரு வாகனமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்க அம்மா பார்வதி அவர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து வாகனமா கொடுத்துட்டாங்க அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. பட் தரகாசுராவை வந்து அந்த வாகனமா மாத்தினாங்களா அப்படின்ற மாதிரி எந்த மென்ஷனும் இந்த கந்த புராணத்துல வந்து இல்ல. பட் இருந்தாலும் நிறைய சிற்பங்கள், நிறைய கோயில்கள்லாம் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, ஸோ இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் முருகன் அவர்கள் வந்து ஒரு யானை மேலேயோ இல்ல ஒரு சிங்கம் மேலேயோ பயணிச்சு வர மாதிரி நிறைய சிற்பங்கள் இருந்ததுனால அந்த தரகாசுராவையும் சிங்கமுகாவையும் அவரோட வாகனமா மாத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த தியரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னல யானை சிங்கம் அது இங்க வருது பாத்தீங்களா. ஸோ இந்த 2 விஷயங்களும் யாழுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஸோ இவங்க வந்து வாகனமா மாத்தினார்ல, ஸோ இவங்களேதான் வந்து யாழி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் தியரி இந்த கந்த புராணம் சம்பந்தப்பட்ட ஒரு தியரி. இன்னொரு தியரி இதுல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதே கந்த புராணத்தில் பாத்தீங்கன்னா யாழி முகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிருகத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ சொர்க்கவாசல் சம்திங் அதோட ஒரு காவலரா இருந்த ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மிருகத்தை வந்து முருகனோட ஆர்மியில இருந்த ஒருத்தர் வந்து வீரபாகு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவர் வந்து அழிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னல முருகன் அழிச்ச எல்லாருமே ஒரு மிருகமாவோ இல்ல ஏதோ ஒரு வாகனமாவோ மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு யாழி முகாவையும் ஒரு வாகனமா மாத்தி இது வந்து பூமிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரு வாகனம் தான் இந்த யாழி அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் இந்த ரிலீஜன் சம்மந்தப்பட்ட தியரி. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த யாழியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். யாழியை பற்றினா இன்னொரு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல வேணும்னா கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாழி அப்படின்ற ஒரு விஷயம், இந்த ஒரு மிருகத்தை பற்றினா நீங்கள் மிருகம் இல்லை ஒரு ஆனிமல் ஏதோ ஒரு விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.